நீங்க அதிகமா பட்டர்ஃப்ளைஸ நேரடியாகவோ அல்லது ஒரு பிக்சரா நீங்க உங்க மொபைல்லயோ, லேப்டாப்லயோ ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டு இருப்பீங்க. அங்க பட்டர்ஃப்ளைஸ் வரும். மூவி பார்த்துட்டு இருப்பீங்க. அங்க பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. ஏதோ ஒரு கடைக்கு போவீங்க. அங்க பட்டர்ஃப்ளையோட பிக்சரோ, இல்ல ஸ்டிக்கர்ஸோ, இல்ல நீங்க ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி இப்படி ஏதோ ஒரு இடத்துல பட்டர்ஃப்ளைஸ நீங்க அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க. பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டர்ஃப்ளைஸை நீங்க பார்க்கறது மூலமா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்து இப்போ நீங்க மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க, ஜாப் உறவு ரீயூனியனுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கெல்லாம் பட்டர்ஃப்ளை வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்க விரும்புறாங்க? பட்டர்ஃப்ளைஸோட ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போறோம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சனலா உங்களுக்கு கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க, நம்மளுடைய சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன், ஹோப் பண்ணணும் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மேஜிக்கான விஷயங்களை வச்சு உங்க லைஃபை மேஜிக்கா மாத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில நீங்களும் மெம்பராக இருங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்க இருந்து நீங்க கத்துப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். பட்டர்ஃப்ளையா இந்த டேரோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப், ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ரீபத் உங்களுடைய லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றத சொல்லுவாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்துல காகம் அப்படின்றது முன்னோர்கள்னு சொல்லுவோம்ல. ஏதோ ஒரு விஷயம்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்யணும்னா காகம் வழியாக நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம்ல. அதே மாதிரி சைனீஸோட கலாச்சாரத்துல பர்டிகுலரா ஏதோ ஒரு முன்னோர்கள் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க பட்டர்ஃப்ளைஸ். ஜாப்பனீஸ் என்ன நம்புறாங்க அப்படின்னா, பட்டர்ஃப்ளைஸ் அவங்க கண்ணில் படுது ரொம்ப ரெகுலரா பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இறந்து போனவங்கள முக்கியமா நம்ம லவ் பண்ண நம்ம ரொம்ப நேசிச்ச முன்னோர்கள் அல்லது நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க நேசிச்ச ஏதோ ஒரு நபராக இருக்கலாம், அவங்க அப்படின்றத வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு காகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்றது ஏஞ்சல்ஸாகவும் நம்ம கூட வாழ்ந்து மறைந்து போன ஒரு உன்னதமான ஆன்மா யாராவது ஒருத்தரோ நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நிறைய கலாச்சாரங்களை நம்பக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் படி பார்த்தோம் அப்படின்னாலும் பட்டர்ஃப்ளை அப்படின்றது ஒரு க்ரோத் குறிக்கக்கூடியது. புது துவக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல துவக்கம் வரப்போகுது. முக்கியமாக உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சார்ந்த வளர்ச்சிகள் வந்து நல்லா இருக்க போகுது அப்படின்றத வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து நமக்கு மீன் பண்ணுறாங்க. பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு அபண்டன்டான விஷயங்கள், புது வாய்ப்புகள் உங்களுடைய மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து கிரியேட் ஆகும். பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்தளவில் ஹீலிங் வந்து 2 பேருக்குமே நடக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாருமே எப்பவுமே நம்ம மேலே அன்பா மட்டுமே கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரங்கள் அவங்க கூட பேசக்கூடிய வார்த்தைகளோ, அவங்க செய்யக்கூடிய செய்கைகளோ நம்மளை ஹர்ட் பண்ணும். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், செய்கைகள் ஆப்போசிட் பர்சனை வந்து ஹர்ட் பண்ணும். ஸோ ஹீலிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தாலும் சரி, இல்லை ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் ஹீலிங் வந்து நடக்கும் பொழுது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹீலிங் தேவை அப்படின்னும் பொழுது நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதிகமாக பார்ப்பீங்க. ஸோ ஓப்பன் ப்ரேயர்ஸ் வந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சோல்மேட் வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து அது மீன் பண்ணும். எமோஷ்னலாக க்ரோத் தேவை. ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்தீங்க அப்படின்னா எமோஷ்னல் க்ரோத் வந்து தேவை அப்படின்றத இந்த பட்டர்ஃப்ளைஸ் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸ்டடீஸ், ஹெல்த் பொறுத்தளவுக்கு ஸ்டடீஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஹெல்த் அப்படின்னும் பொழுது ஹீலிங் ரொம்ப தேவை. நீங்கள் இன்கேஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்க. அந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, ரொம்ப ஃப்ரீயாக, அந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விடுவீங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு ஒரு அர்த்தத்தை தராங்க. கலர்ஸில் அடிப்படையில் நீங்கள் அதிகமாக ரெட் கலர் பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்னும் ஒரு வார்னிங் சைன் கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பொறாமப்படுறீங்க, மற்றவங்களுடைய வெற்றிகளை பார்த்தோ, மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னாலும் நீங்கள் ரெட் கலர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதிகமாக பார்ப்பீங்க. ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ரெட் கலர் பட்டர்ஃப்ளைஸை அதிகமாக பார்ப்பீங்க. ப்ரௌன் கலர் பட்டர்ஃப்ளைஸ், இந்த ப்ரௌன் கலர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோ வந்து ஃபார்ச்சூன் இருக்குது, நிறைய மணி ஃப்ளோ உங்களுக்குள்ளே வரப்போகுது அப்படின்றத குடிக்கக்கூடிய ஒரு கலர் தான் ப்ரௌன் கலர் பட்டர்ஃப்ளை.
பர்பிள் கலர். பர்பிள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே அமைய போகுது. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து நல்லா இருக்க போகுதுன்றதை மீன் பண்ணுறது பர்பிள் கலர் பட்டர்ஃப்ளைஸ் நீங்கள் பார்ப்பீங்க அதிகமாக. எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து பயங்கர ஹாப்பினஸ் வரப்போகுது அப்படின்றத வந்து மஞ்சள் நிறத்திலான பட்டாம்பூச்சி வந்து நமக்கு தெரிவிக்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சோல் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரப்போகிறாங்க. ஒரு பியூரான லவ்வை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. உங்களுக்கு நிறைய லக் வந்து நடக்க போகுது. என்னதான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு சிலர் வந்து லக் அப்படின்ற விஷயத்த நம்புவீங்கல்ல. ஸோ அந்த பொண்ணு எந்த ஒர்க்குமே பண்ணலை, ஆனால் அவளுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, அவள் குட் மார்க்ஸ் வாங்குறா, அந்த பையன் நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், என்னை விட ஸ்கில் கம்மி தான், இந்த மாதிரி அவங்களுக்கு லக் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த லக் ஃபேக்டர் வந்து உங்கள் லைஃப்குள்ளே வரும்போதும் நீங்கள் வந்து ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து பார்ப்பீங்க. ஏதோ ஒரு புது துவக்கம். பட்டர்ஃப்ளை அப்படின்னாலே ஒரு டிரான்ஸ்மிஷன், ஒரு புது துவக்கம் நம்ம லைஃப்பில் நடக்க போகுதுன்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஆனால் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒயிட் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய துவக்கம் வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. ஒரு வார்னிங்கும் நமக்கு கொடுக்குறாங்க வெள்ளை கலர் பட்டாம்பூச்சி. என்னன்னா, மற்றவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க, யாரையுமே நீங்கள் காயப்படுத்துகிற மாதிரி செய்கைகளோ வார்த்தைகளோ வந்து உபயோகப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை. பிளாக் கலர் பட்டர்ஃப்ளை வந்து நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கருப்பு அப்படின்னாலே அச்சோ கருப்பா, அது வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய நிறமாக இருக்கணும். நிறைய பேருக்கு அது ஃபேவரட் கலராக இருக்கும், அது ஒரு விஷயம். ஆனால் நம்மளுடைய குடும்பங்களில் வந்து பெரியவங்கள்லாம் கருப்பு வந்து உபயோகப்படுத்தக்கூடாது, கருப்பு கலர் பேங்கிள்ஸ் போடாதீங்க, கருப்பு கலர் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, கருப்பு கலர் சாரீ யூஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவர்கள் சொல்லி நம்ம கேட்டு அந்த கருப்பு அப்படின்னாலே பயம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பட்டர்ஃப்ளைஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கருப்பு நிறம் வந்து அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது முன்னோர்களோ யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து அர்த்தம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அவங்க உங்களுக்கு வந்து நினைவூட்ட விரும்புகிறாங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை, பயத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பயம், அந்த நெகட்டிவிட்டிலாம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள், ஏஞ்சல்ஸ் கூட கனெக்ட் ஆகுங்க, இல்லை ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு பூஜை பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பயம், நெகட்டிவிட்டி இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பார்ட் வந்து க்ரியேட் ஆக போகுது. இன்கேஸ் நீங்கள் கப்பலாக இருக்கீங்க, ஒரு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் உங்கள் மேரேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரஞ்ச் இட்ஸ் குட் ஃபார் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப சூப்பர்வான ஒரு கலர். அதே போல் ஜாப்க்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கனாலுமே ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூப்பர்வான சைன். ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா அபண்டன்ஸ், உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு வந்து வரப்போகுது அப்படின்றத வந்து யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜியை நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க அப்படின்றதையும் இந்த க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு சோல், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஃபீமேல் எனர்ஜியும் இருக்கும், மேல் எனர்ஜியும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்கக்கிட்டே கொஞ்சம் அன்பு, அக்கறை இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்குள்ளே வந்து ஒரு தைரியம், எதனாலும் நான் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது மேல் அண்ட் ஃபீமேல் எனர்ஜி கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் மெடிடேஷன்ஸ் கூட பண்ணலாம். பட்டர்ஃப்ளை உங்களே ஃபாலோ பண்ண வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் எங்கே போனாலும் பட்டர்ஃப்ளைஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். இல்லை உங்கள் மேலேயே உட்காந்துட்ருக்கு அப்படின்னா அது உங்களை வாழ்த்துது, உங்களை நேசிக்குது. ஏதோ ஒரு ஸ்பிரிட் கைடோ ஆர் உங்களுடைய ஏஞ்சல்ஸோ உங்களை நேசிக்கிறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்க விரும்புகிறாங்க, அது வந்து பாடல் வரிகளாகவோ, நீங்கள் ஏதோ ஒரு புத்தகம் படிச்சுட்ருப்பீங்க அதன் மூலமாகவோ, இல்லை ஏதோ ஒரு நம்ம மூவிஸோ ஏதோ ஒன்று பார்த்துட்ருப்போம் அதன் மூலமாகவோ நமக்கு ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் பட்டர்ஃப்ளைஸை வந்து ரொம்ப ரிப்பீட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. எங்கே போனாலும் பட்டர்ஃப்ளைஸ், மொபைல் எடுத்தால் பட்டர்ஃப்ளை, டிவி பார்த்தா பட்டர்ஃப்ளை, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறீங்க, நேரில் கூட பட்டர்ஃப்ளைஸ் அதிகமாக பார்க்குறீங்க, ஷாப்பிங் போனால் அங்கேயும் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறீங்க,
ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கேயும் யார் மூலமாகவோ இல்ல ஏதோ ஒரு கார்லயோ, ஏதோ ஒரு பைக்லயோ ஏதோ ஒரு மூலமா பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா, உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, யூ ஆர் இன் த ரைட் பாத். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு குழப்பம் இருக்கும்ல. நான் மேனிஃபெஸ்ட் பண்றது கரெக்ட்டா? நான் எடுத்திருக்க பிசினஸ் கரெக்ட்டா? நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் கரெக்ட்டா? அந்த மாரி குழப்பங்கள்ல நீங்க இருக்கீங்கன்னா, நீங்க சரியான பாதையில போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பட்டாம்பூச்சி வழியாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கம்யூனிகேட் பண்றாங்க.